இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்லைங்க ஐயா. இப்ப நான் சொல்றேன், அவரு எல்லாருக்கும் நல்லது தாங்கய்யா பண்ணிருக்காரு. ஏமா, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எத்தனை தடவை சொல்ல வைப்பீங்க? ஜானகி, நடக்கிறது நடக்கட்டும், நீங்க கிளம்புங்க. ஐயோ, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க பேசிதான் ஆகணும். ஐயா ஐயா, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இதுல நிதானமா யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்லம்மா. இவர் நல்லவர் வல்லவர் ஊர் தலைவர்னு எதுவானா இருந்துட்டு போகட்டும். போலீஸ் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் தான் பேசும். ஆதாரம் சாட்சி எதுவும் இல்லாம நீங்க இல்ல நாங்களே எதுவும் பண்ண முடியாது. அப்படி எந்த எவிடன்ஸ்ல சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்பவே எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுன்னா என்ன சொல்றது? அதோட நான் கோர்ட்டுக்கு தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும்? ஐயோ கடவுளே, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலையே. ஐயா, நீங்க புதுசுங்கிறதுனால ஆள் தெரியாம கைது பண்ணிட்டீங்க. ரகுராம் ஐயா எங்க ஊரே மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன். இந்த ஊருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு நல்லதுன்னா முத ஆளா வந்து நிக்கிறதே அவர்தான். எங்க ஊர்ல நடக்கிற நல்ல காரியங்கள் அத்தனைக்கும் தாராளமா பணத்தை வாரி வாரி கொடுக்கறது அவர்தான். பொண்ணை பறி கொடுத்தவன் சந்தேகத்துல புகார் கொடுக்க தான் செய்வான். அதுக்காக உடனே கைது பண்ணி கூட்டு வந்துருவீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இது நல்லது இல்ல. ரகுராமையா ஊர் தலைவர் மட்டும் இல்லைங்க, கோயில் தர்மகர்த்தாவும் அவர் தான். அவர் ரொம்ப நேர்மையான மனுஷங்க. பஞ்சாயத்து தலைவரை நின்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல தீர்ப்பை சொன்னவர். அவர் மேலேயே இப்படி ஒரு பழிய போட்டு இப்படி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமுங்களா? இவ்வளவு நேரமா இவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்து இவங்க விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? நான் போலீஸ்காரன். என் எதிரில் குற்றவாளியா நிக்கிறது அரசியல்வாதியா, அமைச்சரா, ஊர் தலைவரா, ட்ரஸ்டியான்னு எல்லாம் பார்க்க முடியாது. குற்றம் சுமத்தப்பட்டா அது யாரா இருந்தாலும் எனக்கு குற்றவாளி தான். அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையான்னு கோர்ட் தான் தீர்மானிக்கணும். அவர் நிரபராதின்னு நீங்க எல்லாரும் கோர்ட்ல போய் சொல்லுங்க. என்கிட்ட சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. பெரிய மனுஷங்களா இருக்கீங்க, இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? எங்க வேலையை செய்ய விடுங்க, எல்லாரும் கிளம்புங்க. யோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, வாங்கப்பா. சொல்லுங்க. நான் விநாயகம், ரகுராமையாவோட லாயர். என்ன விஷயம்? அவரை ஜாமீன்ல எடுக்கணும். எந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அவங்கள கைது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும். உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு காட்ட முடியுமா? லாயர்னு சொல்றீங்க, ஸ்பாட்ல என்ன நடந்தது, அங்க என்னென்ன எவிடன்ஸ் கிடைச்சது, சாட்சிகள்லாம் யார் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கணும். பட் அவங்கள கைது பண்ற அளவுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். எதுக்கு? சாட்சிகளையும் ஆதாரத்தையும் கலைக்கிறதுக்கா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. எங்களோட எவிடன்ஸை நாங்க கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். உங்க கிளைண்ட்டை நீங்க வெளியில எடுக்கணும்னா உங்களுக்கான எவிடன்ஸை நீங்க தான் கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இது சூசைட் இல்ல, மர்டரா இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்றோம். அதனால ஜாமீன் கிடைக்கிறதும் கஷ்டம்தான். பட் அதை நான் சொல்ல விரும்பல. எவிடன்ஸ்லாம் என்னால காட்ட முடியாது. கிளம்புங்க. கான்ஸ்டபிள், நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்? இவ்வளவு நேரமா உங்க ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. நான் சொல்றதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம இதை டிஎஸ்பிக்கு ஒரு மெயில் போட்டுருங்க. சரி சார், ஏதாவது பண்ணுங்க சார். கிளம்புங்க சார். சார், சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத என் கடமையா நான் நினைச்சேன். ஏற்பாடுகளை மனப்பூர்வமா செஞ்சேன். ஆனா அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கதி வந்துருச்சு. நான் எங்களை நினைச்சு கவலைப்படல, சாருவை பறி கொடுத்துட்டோமே. அதுதான் என் மனசை போட்டு அறுக்குது. உண்மையிலேயே அவ சாவுக்கு காரணம் யாரோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். என் மனசுல ஓடுறதெல்லாம் அது மட்டும்தான். சாருவ நினைச்சு நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க. ஆனா அவங்க என்னடானா இவ்ளோ பெரிய பழிய உங்க மேல சுமத்திட்டாங்களேங்க.
அது நினைச்சா சீனு, நீ பயப்படாத. மாயா, நான் எந்த தப்பும் பண்ணல மாயா. மாமா கூட என்ன சந்தேகத்தோடு தான் பாக்குறாரு. நீயாவது என்ன நம்பு மாயா. நான் இப்படி அவனை சந்தேகப்பட்டேன். எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. நமக்கு எதிரா ஏதோ நடக்குது. விதி, வேற என்னத்த சொல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சா போதும். அதை வச்சு நான் உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன். மாயா, எனக்கு இங்க நிக்கிறத விட நேத்து ராத்திரி ஒரு குற்றவாளி மாதிரி உன் முன்னாடி நின்னனே, ஏதோ நான் சாரு கூட ஒன்னா இருந்த மாதிரியும் எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னாலே, அப்பதான் எனக்கு நெருப்பு மேல இருந்த மாதிரி இருந்துச்சு மாயா. அவ சொன்ன எதையும் நம்பாத மாயா. ச்சே, அவ சொன்னதை நான் மைண்ட் பண்ணவே இல்லை. உன்னை நான் தப்பா நினைக்கலடா. மாயா, இங்க பாரு மாயா, நீ என்ன நம்புற இல்ல, எனக்கு அது போதும். உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன்னு ஆசையா இங்க வந்து, ஆனா நான் வந்த நேரம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஏய், ஜாமீனா கேக்குறீங்க? ஜாமீனு இருங்கடா, வரேன். தனா, ஏய், யாரோ ஜாமீன் வாங்க வந்தாங்களாமே, உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா நானு? என்னையா ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? என் பொண்ணை சாகடிச்சவங்க இவங்க ஜாமீன்ல வெளியே போக பாக்குறாங்களாமே. மொத்த குடும்பமும் இங்க வந்து கேட்டா நீங்க ஜாமீன்ல விட்டுருவீங்களா இவங்கள? சும்மா கத்தாத. இங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்கல. அதான பார்த்தேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி ஏமாத்தின குடும்பம் ஐயா அது. நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்லி ஊர் மத்தியில அவளை தூக்கல தொங்க விட்ட பாவிங்க. ஒத்த பொண்ணுயா எனக்கு எப்படியெல்லாம் வளர்த்த தெரியுமா? அவ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. இவனைய கட்டி வைக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கடைசியில எல்லாரும் என் முதுகுல குத்திட்டாங்க.